God friends. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். எப்பொழுது? நான் மனுஷ தன்மையோடு கூட மனுஷ செயல்பாடு போல நான் யோசிக்கும் பொழுது, உலகத்தன்மையாக இருக்கும் பொழுது, உலகத்தின் காரியங்களை மாத்திரம் நான் யோசிக்கும் பொழுது. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, குறித்த காலத்தில் இது எல்லாமே நடந்துடணும், உலகத்தாருடைய ஒரு சென்டிமெண்டான விஷயங்கள் எல்லாமே இருக்கும், இந்த ஏஜ்க்குள்ள இது எல்லாமே முடிஞ்சிடணும், இந்த ஏஜ்ல இப்படித்தான் இருக்கணும், ஒரு வீடு கட்டிடணும், ஒரு கல்யாணம் பண்ணிடணும், எல்லா உலகபரமான காரியங்களையும் உலகத்தார் யோசிப்பது போலவே தான் நாமளும் யோசிக்கிறோம். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் பிறந்த எவனும் உலகத்திற்குரியவைகளை தான் சிந்திக்கிறான், நாங்களோ ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறோம். ஆவிக்குரியவைகள் என்ன? நமக்கு போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அவ்வளவுதான். எனக்கு என்ன இருக்கின்றதோ அதுல நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த உலகத்துல ஒரு ஸ்டேஜ் ஒன்று கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அவ்வளவுதான். இதை நான் சாட்டிஸ்ஃபைடான விஷயங்களை எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறாரு, நல்ல உடைகளை கொடுத்திருக்கிறார், போதுமான அளவிற்கு என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய வீட்டாருக்கும் போஷிக்கின்ற அளவிற்கு உணவை கொடுத்திருக்கின்றார். என்னுடைய வாழ்க்கையில கடன் இல்லாமல் இருக்கின்றேன், நோயற்ற ஒரு வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார். இதுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவளாய் இருக்க வேண்டும். அதையும் தாண்டி கிறிஸ்துவுக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறவராய் இருக்க வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய சிந்தனை. இந்த டெஸ்டினேஷனை அடைஞ்சே தீரணும், இந்த படிப்பை நான் படிச்சே தீரணும், 35 இயர்ஸ்க்குள்ள அந்த வீடை நான் செட்டில் பண்ணி நான் வாங்கிடணும், ஆல்ஸ் என்னோட லைஃபை வந்து ஒரு 50 இயர்ஸ்க்குள்ள நான் செட்டில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நம் காரியங்கள் என்னவா இருக்க போகின்றது? கர்த்தருக்காக நம்ம அப்ப எப்பொழுதுதான் வேலை செய்ய போகிறோம்? எப்பொழுதுமே ஒரு பிஸியான ஒரு ஸ்கெடியூல் நாமளே ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு அதுக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கிறோமே. ஆனால் கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? என்னோட வாழ்க்கையிலே உலக பிரகாரமானதை சிந்திக்கிறேனே, ஆனால் நான் உலகத்தான் தான். என்னதான் நான் பைபிள் எடுத்துக்கொண்டு வாராவாரம் சர்ச்சுக்கு போனா நான் கிறிஸ்தவன் ஆகி விட முடியாது. கிறிஸ்தவம் என்பது ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட விஷயமே அல்ல. உலகத்தாரும் கூட அப்படித்தானே இருக்கிறாங்க, அதே மார்க்கத்தின்படி தானே செல்லுகிறார்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்லுகிறார்கள், எல்லாவற்றையும் ஃபாலோ பண்றாங்க, உலக பிரகாரமாக எல்லா நன்மையும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார்கள். நாமும் அப்படித்தானே வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்காக நாம் எதற்காக ஆலயத்திற்கு செல்லுகிறோம்? எனக்கு இந்த தேவை இருக்கு, எனக்கு அந்த தேவை இருக்கு, என் பிள்ளையோட திருமண காரியம், என்னுடைய வீட்டின் காரியங்கள், இதைத்தான் நாம் ஜெபம் செய்து கொள்ளுமே தவிர்த்து மற்றவர்களுக்காக என்னைக்காவது ஜெபித்திருக்கிறோமா? நம்ம சர்ச்சுக்கு வர பக்கத்தில் இருக்கவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க ஜெபம் பண்ணியிருக்கோமா? இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க செய்தி அனைவருடைய இருதயத்தையும் கிழிக்கும்படியாக கர்த்தர் பேச வேண்டும் என்று ஜெபம் பண்ணியிருக்கோமா? அல்லது என்னோட கூட வேலை செய்கிறவரோட வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோமா? என்னோட கூட பயணிக்கிறவங்க அநேகர் இருப்பாங்க, அவங்க நம்ம ஷேர் பண்ணியிருக்க காரியங்களுக்காக ஜெபித்திருக்கிறோமா? எதற்கும் இல்லாமல் என்னை பற்றி மாத்திரம் யோசிக்கிற சிந்தனை உடையவனாய் இருந்தால் நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்தவை உடையவன் அல்ல. எனக்குள் உலகத்தின் சிந்தனை தான் இருக்கிறது. பிள்ளைகளை, நீங்கள் எந்த ஆவியை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள்? உலகத்திற்குரிய ஆவியாய் இருக்கிறீர்களா, அல்லது உன்னதத்திற்குரியவைகளை யோசிக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை உடையவர்களா இருக்கின்றீர்களா? என்னுடைய கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நம்முடைய கிரியை எப்படி ஆயிருக்கின்றது? மற்றவர்களுக்காக ஜெபிக்க முதலாவது முன் வருவோம். நம்முடைய காரியங்களுக்காக போதும் ஏசப்பா, நன்றி ஏசப்பா என்று சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். உங்கள் பிள்ளைகளுக்கும் அதையே சொல்லிக் கொடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எப்படியாய் வழிநடத்துவாரோ இப்பொழுது நடத்துவதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் விருத்தி அடைய செய்வார். இதை நீங்கள் சிந்தித்து பாருங்களேன், இதை நீங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி பாருங்களேன், அதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். Have a blessed day. Praise be to God.